எத்தனை பேருக்கு தெரியும் ஜானகி அம்மாளின் மகன் முரளிகிருஷ்ணன்? 1938 குண்டூர் மாநிலத்தில் பிறந்த ஜானகி அம்மாள் 1957 விதியின் விளையாட்டு என்ற படத்தின் மூலம் பாடகியாக அறிமுகமானார். படத்தின் பேரோ விதியின் விளையாட்டு. இவர் விதியில் பல வழிகளை சந்தித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதை பற்றி இளையராஜா பேசும் வீடியோவையும் நீங்கள் இங்கே பார்க்கலாம். 1959 ஆயுர்வேத மருத்துவர் ராம் பிரசாத்தை திருமணம் செய்து கொண்டார். கிட்டத்தட்ட 48,000 பாடல்களை பாடியுள்ள ஜானகி அம்மாளுக்கு ஏகப்பட்ட விருதுகள். 2013 பத்மபூஷன் விருதை மறுத்தவர் தான் ஜானகி அம்மாள். இதைத் தொடர்ந்து இவருக்கு ஒரு மகன். இவர் பெயர் முரளிகிருஷ்ணன். தெலுங்கு திரை உலகில் இவர் ஒரு இசைக்கலைஞர். இந்த இசைக்கலைஞருக்கு ராம் பிரசாத் ஜானகி அம்மாளுக்கு பிறந்தவர் தான் முரளிகிருஷ்ணன். 1997 அவருடைய அன்பு கணவர் ராம் பிரசாத் திடீர் மரணம். இந்த துயரக் கடலில் மீள்வதற்காக அவர் சில காலங்கள் திரைப்படத்துறையில் இருந்து ஒதுங்கி இருந்தார் என்றே சொல்ல வேண்டும். மனதில் வலி. ஆனால் ஆறுதல் தந்தார் அவருடைய ஒரே மகனான முரளிகிருஷ்ணன். இவர் சில படங்களில் தெலுங்கில் நடித்திருக்கிறார். தமிழில் 96 என்ற படத்தில் விஜய் சேதுபதி திரிசாவுடன் நடித்திருக்கும் இவருடைய வீடியோ காட்சி அப்படத்தில் இடம்பெறவில்லை என்றாலும் தற்பொழுது வெளிவந்துள்ளது. அதை நீங்கள் காணலாம். யார் இந்த முரளிகிருஷ்ணன்? இவர் சென்னை நடனக் கலைஞர் உமாவை திருமணம் செய்து கொண்டவர். உமாவுக்கு முரளிகிருஷ்ணாவுக்கு 2 பெண் குழந்தைகள். இருவருக்கும் திருமணம் நடந்து முடிந்துவிட்டது. ஹைதராபாத்தில் வசித்து வந்த முரளிகிருஷ்ணா தன் தாயார் தனிமையில் இருப்பார் என்று அறிந்து அவருடன் மைசூரில் தங்கி உடன் இருந்து வந்தார். திரைப்படத் துறையில் எல்லோருடன் அன்பாக பழகக்கூடியவர்தான் ஜானகி அம்மாள். இவர் சித்ரா மற்றும் எஸ்பி பாலசுப்ரமணியம் மீது தனி மரியாதையும் பாசமும் வைத்திருந்தார் என்பது மறக்க முடியாது. அன்னக்கிளி படம். இந்த படத்தில் இசையமைப்பாளர் இளையராஜா இசையமைத்து மாபெரும் ஹிட் சாங்களை கொடுத்தவர் தான் அன்னக்கிளியே உன்னை தேடுது போன்ற பாடல்களை பாடிய ஜானகி. ஜானகி அம்மாளை பற்றி இளையராஜா கூறுவது போது அவருடைய வழிகள், வாழ்க்கையில் ஏற்பட்ட துயரங்களை பற்றி கூறுவதை இப்பொழுது கேட்கலாம். பெருமதிப்பிற்குரிய பாடகி ஜானகி அம்மா அவர்கள் காலமான செய்தி கேட்டு மிகவும் துக்கமடைந்தேன். மிகவும் அதிர்ச்சிகரமான செய்தியாக எனக்கு இருந்தது. வாழ்வில், தன்னுடைய சொந்த வாழ்வில் எத்தனையோ துக்கங்களை, தாங்க முடியாத துக்கங்களை, தாங்க முடியாத நிகழ்வுகளை தாங்கி அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பது மிகவும் வேதனைக்குரிய விஷயம். உலக கம்போசர்கள், மிகவும் மாமேதைகள், அவர்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மிகவும் துக்கமானதாக இருந்திருக்கிறது என்பது தான் இதுவரை நடந்திருக்கிறது. ஆனால் ஜானகி அம்மா அவர்கள் தன்னுடைய திறமையில் யாருக்கும் சளைத்தவர்கள் இல்லை என்பது நிரூபித்துக் கொண்டே, ஒவ்வொரு பாடலிலும் நிரூபித்துக் கொண்டே வந்திருக்கிறார். மிகவும் கடினமான உழைப்பாளி. நான் ஒரு பாடலை உருவாக்குவதற்கு ஒவ்வொரு வாத்தியத்தையும் எவ்வளவு அக்கறையோடு சேர்ந்து அதில் விடாப்பிடியாக நான் நினைத்ததை வரவழைப்பேனோ, அதே போல் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த பாடலை அவர்களும் விடாப்பிடியாக என்னுடைய கடின உழைப்புக்கு ஈக்குவலான கடின உழைப்பை உடையவர்கள் அவர்கள். அதற்கு மேல் என்றே சொல்லலாம். சிறந்த கம்போசர், சிறந்த பாடல்களை, பஜன் சாங்குகளை நிறைய எழுதியிருக்கிறார். அவருடைய இழப்பு இந்திய திரைப்பட சங்கீத உலகத்திற்கு ஒரு பெரிய இழப்பு. அவரது ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறேன். தமிழ், தெலுங்கு, கன்னடம், இந்தி,
உள்ளிட்ட 4 மொழிகளில் 40,000க்கு மேற்பட்ட பாடல்களை பாடி 4 முறை தேசிய விருதுகளையும் எண்ணற்ற மாநில அரசின் விருதுகளையும் வாங்கி குவித்த தென்றல் இசை பாடகி தேன்குரல் தேவகி எஸ் ஜானகி அவர்கள் மறைந்து விட்டார் என்ற செய்தி நெஞ்சத்தை வாட்டுகின்றது. நெஞ்சம் பாடும் புதிய ராகம் தாளம் உன்னை தேடுதே என்று நினைவில் நின்ற நெஞ்சில் ஒரு ராகம் தந்து விட்டாரே நீங்காத சோகம். வசந்தம் பாடி வர வைகை ஓடி வர இளமை கூடி வர இனிமை தேடி வர என்று என் மெட்டுக்கு மெருகேற்றியவர், பாட்டுக்கு அமுதூட்டியவர். சந்தன காற்றாம் சங்கதி ஊற்றாம் சங்கீத குயிலாம். என்னுடைய சம்சாரம் சங்கீதம் படத்திலே என் மகன் சிலம்பரசனுக்காக ஐ எம் ஏ லிட்டில் ஸ்டார் ஆவேன் நான் சூப்பர் ஸ்டார் என்று பாட்டு படித்தாயே, முத்திரை பதித்தாயே, இன்று நீங்காத நித்திரைக்கு சென்று விட்டாயே என்று என்னுடைய நெஞ்சம் நீங்காத சோகத்தை கொண்டு விட்டது. அம்மையாரை இழந்து வாடும் அவரது இல்லத்தாருக்கும் இந்திய கலை உலகத்தாருக்கும் ரசிகர்களுக்கும் நேயர்களுக்கும் என்னுடைய ஆறுதலையும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அம்மையாரின் ஆத்மா சாந்தியடைய வேண்டுமென்று எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்தனை செய்கின்றேன். இப்படிக்கு திரைப்பட நடிகர், இசையமைப்பாளர், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர், திரைப்பட விநியோகஸ்தர், தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் டி. ராஜேந்தர். 2026 ஜனவரி மாதம் திடீர் என்று தனது ஒரே மகனான முரளிகிருஷ்ணன் 65 வயதில் மாரடைப்பு காரணமாக மரணமடைந்த செய்தி அவர் வாழ்வை நிலைகுலைய செய்தது. மைசூரில் தன் மகனுடன் கடைசி காலத்தை கழித்தவருக்கு இந்த துயர சம்பவம் பெரும் அதிர்வையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உடல்நிலை மோசமடைந்த நிலையில் அவர் மகன் இறந்த 6 மாதத்தில் இவரும் காலமானார். மனதில் கணவர் இல்லாத வழி, மகனுக்கு விவகாரத்து, பேரன் பேத்திகள் பிரிந்த நிலை. இந்த நிலையில் மகனின் மரணமும் ஒரு தாய்க்கு எவ்வளவு பெரிய வலியை ஏற்படுத்தும் என்பது அனைவரும் அறிந்திருப்பார்கள். அந்த வலியுடன் தான் கடந்த 11ஆம் தேதி ஜூலை மாதம் இயற்கை எய்தினார் ஜானகி அம்மாள்.